அப்பா. சொல்லுங்கப்பா. பிரீத்தி எங்கம்மா இருக்க? பைக் ஸ்டார்ட் ஆகலப்பா. கேப் புக் பண்ணேன், அதுவும் கிடைக்கல. ஆப் சுத்திட்டே இருக்கு, அதான் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோலியா? ஏய், நீ எப்ப வர்றது வீட்டுக்கு? வேணும்னா உங்க சைடு வச்சு வந்து அனுப்புறீங்களா? அழுங்காம குழுங்காம 5 நிமிஷம் வீட்டு வந்துடுறேன். இல்லம்மா, ஆல்ரெடி டைம் 11:30 ஆயிடுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ அப்பா, என்கிட்ட தான் இன்னொரு கீ இருக்குல்ல, நான் வந்துடுறேன், நீங்க போனை வைங்க. சரி சரி, நீ வீட்டுக்கு வந்ததும் என்னை எழுப்பி என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ தூங்க போ. ஓவரா சீன் போடாதீங்கப்பா, நான் தான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி சரி, ஒரு ஆட்டோ வருது, நீங்க வைங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ஏய், ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தேன். யூஎஸ்க்கு போனாலும் நீ கேள்வி கேட்கறத விட மாட்டியா? ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு மீட்டிங் இல்லாம இருந்திருக்கு. சரி, அதை விடு. பாப்பா எப்படி இருக்கு? கீர்த்தி எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் டெலிவரியில அதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்பா கால் பண்ணாரான்னு கேட்டுட்டே இருந்தா. நீங்க தான் பிஸியாவே இருந்துட்டீங்க. ஏய், அவ பக்கத்துல இருக்கால, அவகிட்ட போனை கொடு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தூங்குனவ தான், இன்னும் எழுந்துக்கவே இல்ல. எழுந்த உடனே சொல்றேன். சரி, அவ எழுந்ததும் மறக்காம ஃபோன் பண்ண சொல்லு. சரி சரி, பிரீத்தி வந்துட்டாளா? அவ இப்பதான் ஃபோன் பண்ணா. ஆட்டோ ஏறி இருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏங்க, டைம் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, இன்னுமா அவ வீட்டுக்கு வரல? ஏய், அவ வந்துருவாடி, ஏன் பதட்டப்படுற? அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தான். சரி, நீ போனை வை, அவ வந்துருவா. விடு. வைங்க. பிரீத்தி, காஃபிமா? பிரீத்தி, சார், பிரீத்தி லாஸ்ட்டாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்க சார்? என்ன? இல்லை, பிரீத்தி லாஸ்ட்டாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்க கேட்டேன் சார். ஐ திங்க் 11:45 to 11:47 இருக்கும். சார், பிரீத்தி ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யார் வீட்டுக்காவது போயிருப்பாங்களா? சார், கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வந்தது சார். பிரீத்தியோட நம்பர் கடைசியாக அசோக் நகருக்கும் கேகே நகருக்கும் நடுவில் தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கான் சார். சார், பிரீத்தியோட வேலை பார்க்குறவங்க வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க சார். சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். பிரீத்தி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான். ஏப்பா, உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலா எங்கே போகிறேன்னு? எங்கள் யார்கிட்ட எதுவும் சொல்லலை சார். நாங்களும் காலையிலேருந்து கால் பண்ணோம், நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. பிரீத்தி கடைசியா யார்கிட்ட பேசினா? என்கிட்ட தான் சார். லாஸ்ட்டாக சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டை லாக் பண்ணேன். அப்போ டைம் என்ன இருக்கும் சார்? ஐ திங்க் 11:30 இருக்கும் சார். 11:30. யோ, அன்டைம்ல ஒரு பொண்ணு வண்டி ஏறும்போது கூடவே இருந்து சேஃபா ஏத்தி விடணும்னு தெரியாதா உனக்கு?
சார் அவங்க யூஸ்வலா லேட்டா தான் சார் போவாங்க. இதுக்கு முன்னாடி 2-3 மணிக்கெல்லாம் கூட அவங்க போயிருக்காங்க சார். நைட்டு கூட கேட்டேன் நான் ட்ராப் பண்ணட்டுமான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். ஆமாம் சார், அவள் இது மாதிரி நிறையா வாட்டி லேட்டாக போயிருக்கா சார். சார் மணி 9 ராசா ஆகுது. 10-10:30 வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டு அவளே உங்களுக்கு கால் பண்ணுறாளா இல்லையா மட்டும் பாருங்களேன். ஆமாம் சார். சார் சரி நீங்க கிளம்புங்க. சரி. தேவைப்பட்டவங்களுக்கு ஓகே சார், தேங்க்யூ சார். வரோம் சார். சார் அசோக் நகர் ஸ்டேஷன்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வந்திருக்கு சார், ஒரு பொண்ணு மர்டர்னு. சார் ம். இந்த வீடு தான் சார். ம். சார் இவர் அசோக் நகர் இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தி. ஓ இங்க தானா? ஆமாம் சார். சரி வாங்க போலாம். சார் நீங்கள் எங்கே இருங்க சார், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். சரி போங்க. வாங்க வாங்க வாங்க, என்ன நடந்துச்சோ அதை சார்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்கள். சார் மச்சர வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஓகே. இன்னைக்கு காலைல தான் வந்தோம். ம். இந்த ஆட்டோவில் ஒரே ரத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் சார். இந்த ஆட்டோ யாரோடது? விநாயகத்தோடது சார். விநாயகமா? ஆமாம் அது சார். யாரு? மேலே என் வீட்டை தான் சார் குடியிருக்கான். ஓகே. இங்கே பக்கத்தில் கறிக்கடையில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வேலை பார்ப்பான். சாயங்காலத்துக்கு மேலே ஆட்டோ ஓட்டுவாப்புல. இப்போ அந்த விநாயகம் எங்க? ஃபோன் பண்ணி பார்த்தேன் சார், ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. எங்கே இருக்கான்னு தெரியல சார். சார் இங்கே செக் பண்ணதில் நியர்பை எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை சார். ஓ அப்படியா? ஆமாங்க சார். ம். எங்க? அந்த ரூம் சார். ஷோ சார். சார் சார் சொல்லுங்க. பிரீத்தியோட ஃபோன் சார். சார் பிரீத்தியோட பிரேஸ்லெட், ஷூ, ஹேண்ட்பேக். பாடி ஏதாவது கிடைச்சு? இல்லை சார், பாடி இல்லை சார். சார் வெறும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 3 to 4 liters of blood வாட்டரில் டைலூட் ஆகிருக்கு சார். அவசரமாக க்ளீன் பண்ண பார்த்துருக்காங்க சார். ஆனால் அதுவும் முடிக்காமல் பாதிலே விட்டுட்டு ஓடின மாதிரி இருக்குது சார். அது மட்டும் இல்லை சார், ஆசிடை ஊற்றி எவிடன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். ஆட்டோவோட ஆர்சி புக்கை வச்சு அந்த விநாயகத்தோட அட்ரஸை கண்டுபிடிங்க. ஓகே சார். ஒரு எவிடன்ஸ் கூட மிஸ் ஆகாம பார்த்துங்க. ஷூர் சார். ம் ஓகே சார். இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எஸ் சார். as soon as possible நம்ம டீம் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே சார். ஜஸ்ட் ஒரு parallel investigation. ஓகே சார், என்னோட கோஆப்ரேஷன் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் சார். Thank you. ரோட கிளியர் பண்ணுங்க. நிக்காதீங்க. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. போங்க போங்க சார் அம்மா முன்னாடி வராதீங்க. நம்ம சொல்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுங்க. யாரும் வரக்கூடாது சார். வண்டி எடுப்பா. போங்கன்னு சொல்றல. தம்பி கேமரா நடக்குதா? மீனாட்சி வண்டி எடு. ஏய் எத்தனை வாட்டி சொல்றது? வண்டி எடுன்னு சொல்றேன்ல. என்ன சொல்லி இருக்கலாம்ல. இருக்கட்டும் சார், நான் ஓட்டுறேன் சார். அசோக் சார், அம்மா கிளியர் பண்ணுங்க அசோக்.
4 பேர் குடியே இருக்க வீடு. ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த ரூம்ல யார் இருக்காங்க? அந்த ரூம்ல சாப்பாடு டெலிவரி பண்ற தம்பி ஒன்று இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். போங்க சார். என்ன தூங்குறானோ? தட்டுங்க சார், கிளப்பாரு. உன் பேர் என்னப்பா? என்ன விஷயம் சார்? எது கேட்குறீங்க? ஏன் எதுக்கு சொன்னதை சொல்லுவியா? கதிரேசன் சார். என்ன பண்ற நீ? உள்ள தூங்கிட்டு இருந்தேன். ஏய் நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்டாரு. அங்கேயில ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறேன் சார். விநாயகங்கடா? விநாயகன் அவர் ரூம் இல்லை, அவர் ஊருக்கு போயிருக்காரு சார். விநாயகர் எந்த ஊரு? அது தெரில சார். ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 நாளில் வந்துடுன்னு மட்டும் சொன்னார். நீ வரப்போ விநாயகர் இல்லையா? இல்லை சார், நான் வரும்போது நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். நான் பார்க்கல. ஆமா, தலையில் என்ன காயம்? அது நேற்று நைட்டு டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது ஒரு கார்காரன் தட்டிட்டான் சார். சரி, ஸ்டேஷனுக்கு வா. சார் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? டேய், உன் ரூம் பக்கத்தில் ஒரு பொண்ணு துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிக்கிறான். நீ என்னடான்னா என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்குற? ஸ்டேஷனுக்கு வா, எதா இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம். வா. வாடா தம்பி, வா. சீக்கிரம் வாடா. வரேன் சார். மா, சொல்லுங்க சார். எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்க? ஒரு வருஷமா இருக்காரு சார். ஓகே சார், நீங்க பாத்துங்க. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. உட்காருப்பா. உட்காரு. பேர் என்ன சொன்ன? கதிரேசன் சார். எந்த ஊரு? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஆமா, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்ன? இதுவா சார்? அசோக் நகர் பக்கமாக டெலிவரிக்கு போகும்போது ஒரு கார்காரன் தட்டிட்டான் சார். இடிஷ் நிற்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கீழே அடிப்படா என்ன இருக்கு? உயிரை பணைய வச்சு செய்கிற வேலையாக இருக்கும் போலயே. வெறும் பேண்டேஜ் தானா இல்லை தையல் ஏதாவது போட்டாங்களா? இல்லை சார், ஒரு 3 தையல் போட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? ஒரு 1 மணி இருக்கும் சார். அந்த நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் திறந்துருந்துச்சு? சார், நம்ம எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் இருக்குல்ல சார், ஆமாம், அதுக்கு பேக் சைடில் ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே தான் சார் போனேன். எது அந்த டர்னிங்கில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலா? ஆமாம் சார், அங்கே தான். அப்புறம் தையல் போட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டியா? இல்லை சார், ஆப்பை லாக் அவுட் பண்ண மறந்துட்டேன். தையல் போட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் நான் ஆர்டர் கேன்சல் பண்ணால் வேறு டெலிவரி பார்ட்னர் கிடைக்கிறது கஷ்டம். அதான் நானே போய் டெலிவரி பண்ணிட்டேன் சார். அது எங்க? அசோக் பில்லர் இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்திலே ஒரு ஜென் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே தான் சார். அந்த விநாயகம் போகிறதுக்கு முன்னாடி உன்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லை சார், பெருசாக எதுவும் சொல்ல. ஆனால் நேற்று நைட்டு. என்ன கதிர, வேலை கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. அண்ணே ஊருக்கு போகிறேன், வரது 2-3 நாள் ஆகும். ரூம் பார்த்துக்க. சரிண்ணா. ரூம் பண்ணிட்டு சார். மித்ரா சார். பையன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். ஆமா சார். நாம தான் விநாயகத்தை தேடுறதை விட்டுட்டு இவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். எஸ் சார். ஆமாம், நீ சாப்பிட்டியா? சார் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ரூமுக்கு போனால் ரெஸ்ட் எடுப்பேன். கிளம்பட்டா சார்? ஏட்டையா? ஐயா வாங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்கி கொடுங்க. சரிங்க. சாப்பிடட்டும். சரி. இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு பையனை அனுப்பிடுங்க. சரிங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. மித்ரா சார், நாங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு கால் பண்றோம். ஸ்டேஷன் வந்து. ஓகே போலாம். வரேன் சார். ஓகே மேடம். வரேன் சார். சொல்லுங்க சார். நேற்று நைட்டு கதிரேசன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு.
அது விஷயமா என்கொயரிக்காக வந்திருக்கோம். நான் டே ஷிஃப்ட் சார். ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஆமாம் சார், வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? ஏன் காலுடா ஆட்டு காலுடா? விநாயகம் இல்லையா? இன்னைக்கு ஒரு வேலைக்கு வரல சார். எதுக்கு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நைட்டு பண்ண பிரச்சனைக்கு பொண்டாட்டி கேஸ் கொடுத்துச்சு போல. டேய் தம்பி, சார். இன்னும் விநாயகம் வரலையா? விநாயகமா? டேய் அதான்டா நம்ம லொட்டை சார். அவன் இன்னும் வரல சார். நானும் காலையில இருந்து ஃபோன் பண்ணினே இருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப்னே வருது சார். சரி, அந்த விநாயகத்தை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? சார் சனி நேரில் தான் சார் வியாபாரம் நல்லா கல்லா கட்டும். அந்த டைம்ல தான் சார் அவன் இங்க இருப்பான். அதுவும் மதியம் 2 வரை தான் சார். அப்புறம் என்ன மேடம், ஸ்ட்ரைட்டா போவான், கோட்டர் சரக்கு வாங்கி முறுக்கிட்டு பக்கத்துல மூக்கு பிடிக்க பிரியாணி துண்டு அவன் ஆட்டோலயே கிறுக்கிறான் மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? சாயங்காலம் 5-6 மணி வரை நல்லா தூங்கிட்டு சோடா மோர்னு குடிச்சு தெளிய வச்சுட்டு அவன் ஆட்டோ எடுத்துட்டு சவாரி போயிடுவான் மேடம். சரி, அவன் ஆள் எப்படி? சார் நேட சார் இங்க வா சார். நானா கிஸ் அடிக்க போறேன், காதை காட்டு சார். சார் அவன் சரியான பொம்பளை பொறிக்கு சார். வயசு வித்தியாசமே பார்க்காம வழிஞ்சு ஊத்துவான் சார். யாராவது சிரிச்சு பேசினா போதும், 4 ஈரில் போட்டு அவங்கள பேசியே கரெக்ட் பண்ணிடலாம் சார். அது மட்டும் இல்ல சார், வாரத்துக்கு 4 பாடி மசாஜ்னு போய் என்ஜாய் பண்ணுவான் சார் வாழ்க்கையை. ஆமா, அவனோட குடும்பம் எங்க இருக்கு? சார் குடும்பத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னதில்லை சார். விநாயகத்தோட சொந்த ஊர் எது? சார் வேலூர் பக்கத்துல ஏதோ கலவன் சொல்லிக்கிறான் சார். சரி, அவன் உனக்கு கால் பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். ஐயா ஐயா, சொல்லுங்க மேடம். நைட் 12 மணிக்கு மேலே யாராவது டெலிவரி கொடுக்க வந்தாங்களா? தினமும் இங்க நிறைய டெலிவரிக்காரங்க வந்துட்டு போறாங்க மேடம். இதுல யாரை கேட்குறீங்கன்னு தெரியலையே. கதிரேசன். அடுத்த கிளப் போடுங்க. நாங்கள் கிரைம் பிரான்ச்லேருந்து வரோம். சின்னதாக ஒரு என்கொயரி. சொல்லுங்க மேடம், என்ன என்கொயரி? நைட்டு அங்கிலேருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க மேடம், என் கிராண்ட் டாட்டர் தான் பணியாரம் ஆர்டர் பண்ணுச்சு. நான் தான் வாங்கினேன். டைம் என்ன இருக்கும்? ஒரு 1:15 இருக்கும். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. டேய் தம்பி, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வந்துட்டு போகணும். வெளியூர் எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து ஸ்டேஷனில் சொல்லிட்டு போகணும், புரியுதா? போ. என்ன சார் அனுப்ப சொல்லிட்டீங்க? சார், அவன் நம்ம கிட்ட சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் இருக்கு. நாம தான் அவனை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம் சார். கைவீசும் அழகு தேவத கண்ணில் இருப்பான். கைரேக தொலைஞ்சு போவத யாரு பொறுப்பா? மனசுல பாரமாச்சு உன நினைச்சு, இதயமும் ஓடவில்லை மறந்துருச்சு. பொல்லாத பூமிதான் இல்லா
இல்லாத சாமிதான் சொல்லாத சோகம் உள்ளதா அடிக்கடி மீசமுத்தம் அவனத்தி கேக்குமே பூ போல இருக்கும் பாதம் தான் என்ன சுத்துமே அவ எனக்கு தாய்மடி என்ன வளர்த்த பூங்கொடி கெட்ட கனவு தானடி கண்ணை திறந்து பாரடி எனக்குன்னு சொந்தம் யாரடி எனக்குள்ள வந்து சேரடி கைப்பிடிச்சு தோளில் சாஞ்சு உறங்கிடும் தெய்வமே உன் எச்சில் வழியும் எந்தன் மேல் அபிஷேகமே என் உசுர காணுமே இனி இறக்க தோணுமே உன்னை பிரிஞ்ச வானமே தினம் அழுது தீக்குமே என் நிலவு மறைஞ்சு போனதே என் இதயம் தொலைஞ்சு போகுதே ஆராரோ உனக்கு பாடுவேன் செல்ல தங்கமே உன் வாசம் எனக்கு வீசுதே உசிரெங்குமே உனக்கொரு தாய போல துணை இருப்பேன் உன் கருவில் சேய போல இணைஞ்சிருப்பேன் கண்ணீரும் கண்ணுல என் ஆவி உன்னுல மண்ணோட போரே மண்ணுல பாப்பா வீட்டில் அம்மா இல்லை இருக்காங்க. அம்மாவை கூப்பிடுமா? சரி. மா மா என்னடி வெளியே வாமா. இல்லடி வர விநாயகம் இருக்காங்களா? மேடம் அந்த ஆளை பத்தி எதுக்கு இங்க விசாரிக்கிறீங்க? நீ யாரியா? சார் இது என் அக்கா. அந்த ஆளுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எதுக்கு சார் அந்த ஆளு தெரியும் இங்க வரீங்க? இப்ப எதுக்கு குரல வசதி பேசுற? இன்வெஸ்டிகேஷனா வந்து கேட்க தான் செய்வாங்க. விநாயகம் யாரு? உங்க அக்கா வீட்டுக்காரர் தானே. அவனை பத்தி இங்க விசாரிக்காம வேற எங்கயா போவாங்க? எங்க விநாயகம்? சார் கோப்படாதீங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல 14 வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஆளுங்களே அவரை அடிச்சு துரத்திட்டாங்க சார். அப்பா உள்ள போ சார். சொல்றதுக்கு வாய் கூசுது சார். என் பொண்ணுக்கு எப்ப 12 வயசு ஆச்சோ அப்பத்துல இருந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் சார். ஏன்னா பெத்த பொண்ணுங்களையே தப்பா பாக்குற மோசமான ஆளு சார் அவன். சரி ஃபோன் ஏதாவது பண்ணுவானா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். நானே கூலி வேலை செஞ்சுதான் என் பசங்களை காப்பாத்திட்டு இருக்கேன் மேடம். தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். அந்த ஆளை பத்தி எதுவும் கேட்டுக்கிட்டு இங்க வந்துடாதீங்க மேடம். வெறுமனேவும் அரசாங்கத்தையும் காவல்துறையும் குற்றம் சொல்ல முடியாது. என்னதான் அரசாங்கம் பல சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சிருந்தாலும் தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு போலீஸா போட்டு இருக்க முடியும்? ஆண்கள் காலங்காலமா தங்களோட வலிமையை அழிக்கிறதுக்கும் அடிமைப்படுத்துறதுக்கும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்த இந்த பலத்தை வெட்டி போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது, கட்டி காப்பாற்றணும்.
சொல்லுங்க ரம்யா. சார் நீங்க கொடுத்த விநாயகத்தோட ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். லொகேஷன் எங்க காட்டுது? அம்பத்தூர் எஸ்டேட் பேக் சைடு காட்டுது சார். ஓகே ரம்யா, நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். அந்த விநாயகத்தோட ஃபோன் ஆன் ஆயிருக்கா சார்? இமிடியேட்டா அம்பத்தூர் ரயில்வே போலீஸ்க்கும் பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த விநாயகத்தோட போட்டோ அனுப்பி அந்த லொகேஷனை ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். ராய்படா சீக்கிரம் எடுங்க. சார் இந்த விநாயகர் நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு கால் போகுது சார். அப்படியா? அந்த நம்பர் யாரோட சீக்கிரம் ட்ராக் பண்ணுங்க. சார் இந்த சிம் கதிரேசன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். என்ன சொல்றீங்க? கதிரா? ஓகே, அவனோட ஃபோன் லொகேஷன் எங்க இருக்கு பாருங்க சீக்கிரம். ஓகே சார். அம்பத்தூர் போற ரூட்ல திருமங்கலம் ஜங்ஷன் பக்கத்துல காட்டுது சார். ஓகே ரம்யா, நீங்க அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஏய், ஏறோ. அசோக், நீங்க இமிடியேட்டா அம்பத்தூர் எஸ்டேட் போங்க. அந்த விநாயகர் எந்த காரணத்தை கூட மிஸ் ஆயிடவே கூடாது. ஓகேவா? நான் கதிரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. மித்ரா சார், நீங்க இமிடியேட்டா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி கதிர் இருக்க லொகேஷன் போக சொல்லுங்க. அவனை அங்கேயே ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. நான் இப்போ அவனோட லொகேஷன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார். கால் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டியா நீ? யார் சார் நீங்க? ஏய், நான் திருமங்கலம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்டா. இப்போ நீ எங்க இருக்க? சார், அண்ணா நகர் சாந்தி காலனி கிட்ட டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கேன். எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க சார், எனக்கு ரேட்டிங் கம்மியாயிடும். டேய், நான் வரும்போது நீ மட்டும் அங்க இல்ல, அவனை உன்னை 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவேன். பரவாயில்லையாடா? சரிங்க சார், வெயிட் பண்றேன். அங்கேயே இரு. சார், சொல்லுங்க சார். நான் அந்த கதிரேசனை ஹோல்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ நான் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்னோட லைவ் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சார். சார், நான் ஸ்பாட் பண்ணிட்டேன் சார். பையன் இங்கே தான் இருக்கேன் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஃபோன் எடு. சார், டெலிவரிக்கு டைம். டெலிவரி இருக்கட்டும், ஃபோனை கொடு நீ. ஏண்டா கால் பண்ண எடுக்க மாட்டியா? சார், வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எப்படி சார் கால் அட்டன் பண்றது? ஃபோனை கொடுறா. சார், அவர்கிட்ட ஆக்சஸ் பண்ணு. சார், விநாயகர் 4 வாட்டி கால் பண்ணிருக்கான். ஏன்டா எடுக்கல? அதான் சொன்னேனே சார், வண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னு. அப்ப அவரோட கால் பண்ண எப்பறம் எடுத்த? சார், எனக்கு கண்டினியூஸாக கால் வந்துட்டே இருந்துச்சா, நான் கஸ்டமர் நினச்சி அட்டன் பண்ணேன் சார். சொல்லுங்க அசோக். சார், விநாயகர் ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆன லொகேஷன் வரதுக்குள்ள அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் சார். அதனால ஃபோனை ட்ராக் பண்ண முடியல சார். ஓகே அசோக், ஒன்று பண்ணுங்க சார். அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் இமிடியேட்டாக காப்பி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார், வரும்போது காப்பி பண்ணிட்டு வரேன் சார். ஓகே அசோக். இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கதிர், இனிமேல் எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணி பேசு.
விநாயகத்தோட கால் வந்தா அவன்கிட்ட நார்மலா பேசு, பேசிட்டு காலை ரெக்கார்ட் பண்ணு. எந்த காரணத்துக்கு கொண்டு அவனுக்கு மேல டவுட் வராத மாதிரி பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? இனிமே எங்கேயாவது வெளியூர் போனோம்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போகக்கூடாது. சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பாக கூப்பிடுங்க சார். தம்பி அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே சார். வண்டி எடுக்க சொல்லுங்க. மொபைல். சாரி, பார்த்துப்போம். சரிங்க சார். மித்ரா சார், நிர்மலா கால் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் என்ன தெரியுது? அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணோட கொலை வழக்குல கொலையாளி கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கொலையாளி எப்ப சார் கண்டுபிடிக்க போறீங்க? கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல நீங்க ரொம்ப மெத்தனமா இருக்கிறதா சொல்றாங்களே. மெத்தனம்? ஒரு சேனல் 2 சேனல் இருந்த இடத்துல இன்னைக்கு 1000 சேனல் இருக்கு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 2 போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்துல 1000 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கா? இல்ல முன்னெல்லாம் எங்கேயாவது எப்பயாவது ஒரு கொலை நடக்கும். ஆனா இன்னைக்கு தினம் ஒரு கொலை நடக்கும். குற்றவாளிய 2 தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்கோம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு டே அண்ட் நைட் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு we will do our job. We are doing our job. Okay? Please don't disturb us. Okay? Enough. Enough for the day. I said enough for the day. No more questions. No. என்ன ஃபைல் இது? நீங்களே பாருங்க. ரொம்ப நாளா கிடப்புல கிடந்த ஃபைல். எந்த கேஸ் மேடம் இது? நீங்களே பாருங்களேன் சார். மேடம் திருப்பி அங்கிள் சொல்லுங்க. நீங்க சரண்டர் ஆகணும்னா யாரை பார்க்கணும்? மேடம் நீங்க போங்க. சரிங்க சார். எதுக்கு? இல்ல நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதான். கொலை பண்ணிட்டியா? என்ன கமிஷன் ஆஃபீஸ் தேடி வந்து காமெடி பண்றியா? இல்ல அங்கிள், நிஜமா தான் சொல்றேன். ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டேன், அதான். ஏன் அங்கிள் கை டைட்டா பிடிக்கிறீங்க? நான் ஓட மாட்டேன். அதெல்லாம் தெரியும். ஏட்டையா இங்க வாங்க. போறேன். என்னப்பா சொல்றான்? என்னப்பா? இல்ல அங்கிள், ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டேன், அதான் யார்கிட்ட சரண்டர் ஆகணும்னு கேட்டுட்டு இருந்தேன். சரண்டரான்மா, என் கூட வா.
சரி, நீ கொலை பண்ணத சொன்னியே, அந்த பொண்ணோட பேர் என்ன? எனக்கு இந்த பேரு வயசுலாம் தெரியாது அங்கிள். அங்கிள் சொல்லக்கூடாது, சார்னு சொல்லு. கமலக்கண்ணன் சார். லாஸ்ட் வீக் காண போன பொண்ணுங்களோட போட்டோலாம் காமிங்க. ஓகே சார். இந்த பொண்ணு இல்லை சார், இந்த பொண்ணு இல்லை, இது இல்லை. சார் இது பொண்ணா சார்? சார் இந்த பொண்ணுதான் சார், இந்த பொண்ணுதான், இந்த பொண்ணுதான். இதுல சாரியெல்லாம் கட்டி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆனா அன்னைக்கு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு பையன் மாதிரி இருந்தாங்க சார். நம்ம சத்யா சாரோட பொண்ணு சார். டேய், அது அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணுடா. அது தெரியாது சார். ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ப்ளீஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். சத்யா, ஐ செட் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். சார் ப்ளீஸ். சொல்லுப்பா, அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண? அசோக் நகர்ல டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேனா, ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. வலசரவாக்கம் அன்பு நகர்ல டிராப் பண்றீங்களா? இல்ல இந்த பேக் இருக்கு, இது இருந்தா உங்களால உட்கார முடியாது. பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் பிடிச்சிக்கிறேன், கொடுங்க. பேக் பத்திரம். ஓகே ப்ரோ. போலாமா? ஓகே ப்ரோ, போலாம். ஓகேங்க. ஏந்திரிங்க. அண்ணே ஊருக்கு போகிறேன், வர 2 மணி நாள் ஆகும்.
ஏங்க ஏங்க தூங்குனது போதும் எழுந்துருங்க. அந்த பொண்ணை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், மூச்சு இல்ல, செத்து போச்சு. கதிர் 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 என்ன தனியா விட்டுட்டு எங்கடா போயிட்ட என்கிட்ட வா வாடா விநாயக அண்ணன் கறியெல்லாம் வெட்டுறதுக்கு நிறைய கத்தி வச்சிருப்பாரு. இந்த மட்டன்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கத்தி. அதுல இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த பொண்ணு கழுத்திலே வச்சு அவ்வளவு நேரம் அவங்க உயிரிழந்தா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனா கொஞ்ச நேரத்துல உடம்பு துடிக்கிறது நின்றுச்சு. அப்பதான் சார் இது சத்யா, you are an assistant commissioner of police. நீங்களே இப்படி செய்யலாமா? புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். நான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். சார் வாங்க சார், பாத்துங்க ப்ளீஸ். நோ சத்யா, நோ ப்ளீஸ் வெயிட் அவுட். டேக் ப்ளீஸ் டேக் யூ பாத்து எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஐ செட் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நானே தானே இங்க வந்தேன். வாரிசரன் எப்படி அடிக்கிறாங்கன்னு சார் இங்க பாருங்க, சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இப்ப நான் எப்படி தான் டியூட்டிக்கு போவேன்? சரிடா சரிடா, நான் உனக்கு வேற சட்டை வாங்கி தரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அத சொல்லு. நான் அவங்க முகத்தை பார்த்தேன் சார். அவங்க என்னைய முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. பண்ண சரி பரவாயில்ல, நீ அழுவாத. சாரிங்க, வந்துடுங்க. சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஆனா அவங்க என்ன மன்னிக்கவே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஹங்கி பேக்ல எடுத்துட்டு போய் ஜாஃபர் கான் பேட்டை கோவத்துல தூக்கி போட்டேன் சார். கவரோட கொட்டிட்டியா? இல்ல சார், கொட்டும் போது கவர் கிழிஞ்சு எல்லாம் தண்ணியில விழுந்துச்சு. சரிடா, அந்த கத்தி எங்க? கத்திய தூக்கி போட்டேன் சார். எங்கடா தூக்கி போட்ட? அது மாடியில இருந்து இந்த அந்த பக்கம் தென்னை மரம் இருக்கும், அங்க தூக்கி போட்டேன். சரி, இதுக்கு முன்னாடி யாரையாவது கொலை பண்ணிருக்கியா? சொல்லுடா. நிறைய பேர்லாம் இல்ல, ரெண்டு தான் சார். அடப்பாவி, அவங்க யாருடா? அவங்கள எப்படி கொலை பண்ண? +1 படிக்கும் போது மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்களே சாந்தி டீச்சர், அவங்க இன்னைக்கு ஆனுவல் டே முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்தாங்களா.
அப்போ கீழே இருந்து ஒரு கல் எடுத்து அவங்க தலையிலே ஒன்று போட்டேன். அவங்க கீழே விழுந்து அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே கல் எடுத்து இன்னும் தலையில 2 டொம்முன்னு போட்டேன். நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்துக்கவே இல்லை. அவங்கள அப்படியே இழுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு கிறிஸ்டியன் சுடுகாட்டுல குழி தோண்டி புதைச்சிட்டேன். அங்க சுடுகாடு எங்கடா இருக்கு? எங்க ஸ்கூல் பக்கத்துல தான். அந்த சுடுகாட்டுல பாடியை எங்க புதைச்சேன்னு ஞாபகம் இருக்கா? அங்க ரெக்க வச்ச ஒரு குழந்தை பொம்மை இருக்கும். அதுக்கு பக்கத்துல இல்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் இருக்கும். பொம்மைக்கும் மரத்துக்கும் நடுவில் வச்சு புதைச்சிட்டேன் சார். அப்ப இன்னொருத்தர் யாருடா? இன்னொன்னு, நான் சேலத்துல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேனா, அப்ப என் ஃப்ரெண்டு பிரதீப்னு ஒரு பையன் இருந்தான். ஹாஸ்டல் பேக் சைட்ல நிறைய காடு இருக்கும். அங்கதான் பசங்களாம் உட்காந்து நைட்டு சரக்கு அடிப்பாங்க. ஒரு நாள் அவன் தனியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது நான் அவன் கூட உட்காந்துருந்தேனா, அவன் குடிச்சிட்டு வச்சிருந்த ஒரு பீர் பாட்டில் இருந்துச்சு. அதை என் கையில எடுத்து அவன் தலையிலேயே ஒன்னு போட்டேன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரும்பி இப்படி பார்த்தான். தலையில இருந்து அப்படியே ரத்தமா ஒழுவுச்சு. அதுக்கப்புறம் என் கையில இருந்த அந்த உடஞ்ச துண்டை வச்சு அவன் கழுத்துல குத்துன. அவன் அப்படியே பொறுமையா தூங்கிட்டான். அப்புறம் அவனை அப்படியே இழுத்துட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டேன் சார். இது மட்டும் தானா? இன்னும் வேற யாரையாவது கொலை பண்ணிருக்கியா? இல்ல சார், இந்த 3 மட்டும்தான், வேற எதுவும் பண்ணல. Sudden twist in the murder case of ACP Satya daughter Preeti. It was reported that Kadiresan was the one who murdered her. பிரீத்தியின் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கதிரேசன் என்னும் இளைஞர் தான் கொலை செய்ததாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொலையை மறைக்க உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி கூவமாற்றில் வீசியதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்க பையன் கதிரேசன் ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அதான் டிவி நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களே. என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். கொலை செஞ்சது உங்க பையனை ஒத்துக்கிட்டான். நீங்க என்னமா உத்தமன் சொல்றீங்க? அப்படிப்பட்டவன் அவெல்லாம் ஜெயிலுக்கு போனதான் உங்களுக்கு ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. சார் ப்ளீஸ் சார். எந்த இடம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சு சார். எங்க? அங்க சார். இன்னும் எத்தனை இடத்துல தோன்றும் மேடம்? இதுவே 5வது இடம். ஆமா மேடம். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்கு? இன்னும் 2 கிளாஸ் சார், பேப்பர்ஸ் இருக்கு. இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் மறந்துக்க சொன்னா. ஹாய் சார், ஐ அம் அசோக். சொல்லுங்க. சென்னையில இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். 2019 பேட்ச் கதிரேசன் ஒரு பையனை பத்தி தெரியணும். கதிரா, சென்னையில ஏசிபி மக பிரீத்தியோட மர்டர் கேஸ் கதிரா. ஆமா சார். யூ ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். இங்க மார்க் பண்ணுங்க. அண்ணா அதை கொடுங்க. இது ஓகே. கோ அஹெட். இங்க தோண்டுங்க. படிப்பெல்லாம் ஆவரேஜ் தான் சார். ஆனா ரொம்பவே தங்கமான பையன். நல்ல பையன் சார் அவன். மத்த பசங்க ஏதாவது கேலி கிண்டல் பண்ணா கூட இவ எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவான் சார். கதிர் இந்த ஸ்கூல்ல +1 படிக்கும்போது டீச்சர் மிஸ்ஸிங், மர்டர் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
டீச்சர் மிஸ்ஸிங் மர்டரா? எஸ் மேம். சார் அப்படி எதுவும் நடக்கலையே சார் இங்க. சார் இங்க வந்து கொஞ்சம் பாருங்க. நம்பவே முடியல சார். என்ன சொல்றீங்க? எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது சார். ஏன்னா கதிர் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார். அவன் தான் உண்டு தான் படிப்புன்னு இருப்பான் சார். அப்புறம் அந்த பிரதீப்பும் கதிரும் எப்படி? 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி சார். ஹாஸ்டல், காலேஜ், கேண்டீன் எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா தான் சார் போவாங்க. 2 பேரையும் தனித்தனியா பார்க்கவே முடியாது சார். சரி, அப்ப அந்த பிரதீப்போட டெத் அவன் எப்படி தாங்கிக்கிட்டான்? டெத்தா? அவன் வேலை கிடைச்சு துபாயில இருக்கான் மேடம். லாஸ்ட் வீக் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினானே. மேம், கதிர் இங்க +1 படிக்கும்போது நடந்த சாந்தி டீச்சர் மிஸ்ஸிங் கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் காமெடி பண்றீங்களா? புரியல மேடம். நான் தான் சார் அந்த சாந்தி டீச்சர். இல்ல மேம், கதிரேசன் +1 படிக்கும்போது மேக்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த சாந்தி டீச்சர். மேம், கதிரேசனுக்கு மட்டும் இல்ல 13 வருஷமா +1க்கும் +2க்கும் இந்த ஸ்கூல்லயே நான் தான் மேக்ஸ் டீச்சர். சார் சொல்லுங்க மூர்த்தி. அந்த பையன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு எலும்பு கூட இருக்கு சார். ஓகே. அது ஒரு ஃபீமேலோட எலும்பு கூட தான் ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க சார். சரி, இப்போ நாங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஜிஹெச் போயிட்டு இருக்கோம். அங்க போய் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம் சார். 1 ஹவர்க்குள்ள அதோட மொத்த ரிப்போர்ட்டும் எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். சிமெட்ரியில கண்டுபிடிக்கப்பட்டது 82 வயசு லேடியோட ஸ்கெலிட்டன் சார். அதெல்லாம் தாண்டி புதைச்சி எப்படி ஒரு 30-35 வருஷம் இருக்கும் சார். நீங்க சொல்றத பார்த்தா கண்டிப்பா அப்ப அந்த பையன் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா சொல்றேன் சார். ரிப்போர்ட்டும் அப்படிதான் சொல்லுது. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. யோ, அந்த எலும்பு கூட டீச்சர்தே இல்லையாமே. யாருது அது? நீங்க தானே சார் தோண்ட சொன்னீங்க. இந்த கல்லறை 80 வருஷத்துக்கு மேல இருக்கும். இங்க எங்க தோண்டினாலும் எலும்பு கூட தான் மிஞ்சும். இதுல யாரோடையது யாருன்னு யாருக்கு தான் சார் தெரியும்? அவன் கொலை பண்ணதை சொன்ன 2 பேரும் உயிரோட இருக்காங்க. அப்புறம் ஏன் அவன் அப்படி சொல்றான்? சார், அவன் பிரீத்தி மர்டரை டைவர்ட் பண்ணி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றான் சார். சார், எனக்கும் கிறிஸ்டோபர் சார் சொல்றது தான் கரெக்ட்னு தோணுது சார். நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக தான் தேவையில்லாம சாந்தி டீச்சர் பிரதீப் மர்டர்னு இந்த கேஸை ஃபேப்ரிகேட் பண்ண பாக்குறான் சார். அதுவும் இல்லாம இந்த 2 கேஸும் ஃபேப்ரிகேட்டட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவன் இந்த கேஸ்ல இருந்து அவன் கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றான் சார். இதை விட நமக்கு பெரிய எவிடன்ஸ் கிடைக்காது சார். சார், அவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ தோணுது சார். அவங்க பொண்ணு ப்ரூட்டலா மர்டர் பண்ணிருக்கா சார். நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சார். ஆனா ஒரு விஷயம் சார், இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல சார். வேற ஏதோ ஒன்று இவன்ட்ட கண்டிப்பா இருக்கு சார். நான் தான் சார் அந்த சாந்தி டீச்சர். அவன் வேலை கிடைச்சு துபாயில இருக்க தப்பிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான் சார். அவங்க பொண்ணு ப்ரூட்டலா மர்டர் பண்ணிருக்கா சார். பைத்தியமா இருப்பானோ தோணுது சார். அவன் எல்லாம் தப்பிச்சிருவான் சார். 2 தான் சார். நான் தான் சார் அந்த சாந்தி டீச்சர். தப்பிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ண லாஸ்ட் வீக் கூட ஃபோன் பண்ணி பேசினானே. அவன் எல்லாம் தப்பிச்சிருவான் சார். பைத்தியமா இருப்பானோ தோணுது சார். இப்போ உனக்கு என்னடா வேணும்? சார், ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் கிடைக்குமா சார்? சார்,
உட்காருங்க. அந்த பையனை கூப்பிடுங்க. ஏய் ஒழுங்கா நில்றா, முன்னாடி வா. அங்க பாரு. பேர் சொல்லுப்பா. கதிரேசன் அங்கிள். அங்கிளா? ஏய் அங்கிள் சொல்லக்கூடாது, கோர்ட்ல ஐயான்னு தான் சொல்லணும். ஐயா, கதிரேசன் ஐயா. பிரீத்தி வயசு 22. அந்த பொண்ணை நீங்க கொலை பண்ணதா சொல்லி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா, எனக்கு இந்த பேரு வயசுலாம் தெரியாது. போட்டோ இருந்தா காட்டுறீங்களா? இந்த கேஸோட ஐவா யாரு? ஐயா முன்னாடி வாங்க. நல்ல நெஞ்சு நிமித்துக்கிட்டு வெறப்பா வந்தா மட்டும் பத்தாது. இந்த கேஸை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பண்ணீங்களா? சார், அக்யூஸ்ட் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். சஸ்பெக்ட்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இயரிங்லயே அவரு தான் அக்யூஸ்ட்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? சாரி சார், ஃபாரன்சிக் டீம் கொடுத்த ரிப்போர்ட், மர்டர் வெப்பன்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட், இது எல்லாமே சஸ்பெக்டோட அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள். அங்கிள்னு சொல்றாரு, நான் ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொல்றாரு. ஐ நீட் மென்டலி ஹெல்த் சர்டிபிகேட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் டாக்டர்ஸ். நெக்ஸ்ட் இயரிங்ல மெடிக்கல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிருங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். அடுத்த ஹியரிங் வருகின்ற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. மார்னிங் மேடம். வாங்க மேடம். அவர் எங்கே? அங்க.
சொல்லுங்க கிறிஸ்டோபர். சார் இங்கதான் சார். உள்ள சார். சார் தயவு செஞ்சு இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல அவங்களை எதுவும் கேட்காதீங்க. ஓகே டாக்டர். ஆல்ரெடி அவங்களே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஒரு 1 வீக்காவது எந்த தொந்தரவும் இல்லாம அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஃப்ரீயா விடுங்க. முதல்ல அவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும். 5 டேஸா அவங்க எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க. ஒன் மோர் திங், டோட்டல் ரெஸ்லிங் அவங்க யூரின் பாஸ் பண்ணியிருக்கனால சிவியர் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ பத்திரமா அப்பா வந்துட்டீங்களா அப்பா? எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா. என் கூடவே இருங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. என்ன கொன்னுடுவா. பிரீத்தி பயப்படாத, அப்பா வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன காப்பாத்துங்கப்பா, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ்ப்பா, அவன்கிட்ட இருந்து காப்பாத்துடுங்கப்பா. ஓகே சார், நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். சரிங்க சார். ஓகே சார். சார் சொல்லுங்க கிறிஸ்டோபர். ஐநாவர பனந்தோப்பு ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்க வாட்டர் டவர்ல இருந்து தான் பிரீத்தி ரெக்கவர் பண்ணிருக்காங்க சார். யூஸ்வலா அங்க ஏதாவது மோட்டர் ப்ராப்ளம் ஆனாதான் வாட்ச்மேன் உள்ள போய் செக் பண்ணுவாரா சார். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் சம்பா சார். எப்பெல்லாம் 50% கீழே தண்ணி குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் ஆயிடுமா சார். இந்த வாட்டர் டவர் இருக்க ஏரியாலேயே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. அந்த குவார்டர்ஸ்ல இருக்க பசங்களாம் வந்து அங்கதான் விளையாடுவாங்க போல. ஆனா ஆனுவல் எக்ஸாம் நடக்கிறதுனால இப்ப யாரும் வரதில்லை சார். இன்னைக்கு மார்னிங் ஏதோ மோட்டர் ப்ராப்ளம் ஆயிருக்கு சார். வாட்ச்மேன் உள்ள போய் செக் பண்ண போகும்போது நம்ம பிரீத்தி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல பாத்துருக்காரு சார். உடனே அவர் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சார். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. பிரீத்தி இப்படி வாமா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? பிரீத்தி சார். வயசு? 22. அந்த பையனை கூப்பிட்டு வாங்க. கதிர் முன்னாடி வா. ஆமா, எதிரில் இருக்க இந்த பையன் உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணதா சொல்றாங்களே, உண்மையா? இல்ல சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியலப்பா. ஏப்பா, நீ வெட்டி கொண்டேன்னு சொன்னியே, அது இந்த பொண்ணு தானா? லைட்டா அவங்கள மாதிரிதான் இருக்கு. லைட்டாவா? ஆமாங்கய்யா. நல்லா பார்த்து சொல்லுப்பா. இல்லைங்கய்யா, நான் தான் அந்த பொண்ண.
துண்டு துண்டா வெட்டி கோவத்துல போட்டேனே. இவங்க அந்த பொண்ணு இல்லைங்கய்யா. என்ன இவன் இப்படி சொல்றான்? சார், இவர் தான் என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாத்துனது. யாருக்கிட்ட இருந்துமா உன்னை காப்பாத்துறாரு? என்னை கடத்திட்டு போன அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து சார். சார் என்ன சார் இங்க நடக்குது? இது என்ன கோர்ட்டா இல்ல கீழ்பாக்குமா? என்ன பாக்குறீங்க? இப்படி வாங்க. இன்னும் 1 மாசம் கூட டைம் எடுத்துங்க. இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா முடிங்க. சரிங்க சார். இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேற ஊருக்கு போங்க. இந்தாப்பா. அடுத்த ஹியரிங் வருகின்ற 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. வாப்பா. என்னாச்சுமா? அன்னைக்கு நைட்டு நான் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்க என்ன கால் பண்ணீங்களப்பா. ஓவரா சீன் போடாதீங்கப்பா. நான் தான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி சரி, ஒரு ஆட்டோ வருது, நீங்க வைங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. அண்ணா, வரசரக்கம் அன்பு நகர் போகணும். போலாம் மேடம். மேடம் ஏர் பிளாக் ஆச்சு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மேடம். ஓகே அண்ணா. போடாம கத்தாம இந்த மாதிரி துள்ளாம ஒரு 5 நிமிஷம் நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிடுவேன். அதை விட்டு இந்த மாதிரி கத்தி கூச்சல் போட்ட அசால்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்ன ஒன்றும் பண்ணிடாதண்ணா என்னை விட்டுடுண்ணா. அப்படியே சொல்லக்கூடாது, அப்படியே சொல்லக்கூடாது. எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு. அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ண வர போயிட்டா என் வீடு வேற தெரிஞ்சு போச்சு, சேராட்ட வேற பார்த்துட்டேன். இப்போ நான் அவனை எதுவுமே பண்ணாட்டி கூட போலீஸ் நிச்சயமா விடாது. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என் அக்கௌண்ட்ல 80,000க்கு மேல கேஷ் இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோங்க. காசு வச்சு என்ன பண்றதா சொல்லு. வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம் ப்ளீஸ் சொல்லிட்டு இருக்க ரொம்ப சொல்ற. சொன்னா கேட்க மாட்டேன். என்னண்ணா பண்றீங்க? வேணாண்ணே, பாவண்ணே. தம்பி, உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் தலையிடாத, வெளியே போ. கத்தாத. வேணாண்ணே அண்ணா, இருங்கண்ணா, பாவண்ணே. வேணாண்ணே, இதெல்லாம் ரொம்ப தப்பா. என்னடா செட்டு சரிங்களா? சின்ன பசங்கன்னு பார்த்தா ஏன்ட்ட ஆட்டத்தை கட்டுறீங்களா? சாவுடா. சாவுடி. சாவு. ரெண்டு பேரும் வெட்டி கூவத்தில் இருந்துருங்க. நான் கண்ணை முழிக்கும் போது அந்த மோட்டார் ரூம்குள்ள இருந்த என் கை காலு வாயெல்லாம் டைட்டா கட்டி இருந்துச்சு. முதல் நாள் எனக்கு இருக்க தெம்ப வச்சு எவ்வளவோ கத்துனேன். ஆனா என் சத்தம் பெருசா இனி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் பேனிக் பண்ணுங்க. சார், அப்புறம் ஏன் சார் அந்த கதிர் நான் தான் கொண்டு பாடியை ஜாஃபர்கான் பேட் கூவத்தில் போட்டேன்னு சொல்லணும்? கதிரேசனுக்கு தலையில் அடிபட்டதுனால ஒரு சின்ன கன்கஷன் ஏற்பட்டிருக்கு. கன்கஷன்? இந்த கன்கஷன் என்ன டாக்டர்? கன்கஷன் இஸ் a type of traumatic brain injury. அதாவது இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தலையில அடிபட்டாலோ இல்ல மூளையில அதிகமான அதிர்வுகள் ஏற்பட்டாலோ இந்த கன்கஷன் ஏற்படும். இது முதல்ல நம்மளுடைய மெமரியை தான் அஃபெக்ட் பண்ணும். அடிபட்டதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நடந்தது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. என்ன நடந்ததுன்ற கிளாரிட்டி இருக்காது. மேபி நடந்தது ஒரு கனவு மாதிரி கூட இருக்கலாம். சில நேரத்தில் அவங்க பர்சனாலிட்டி கூட சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் நாங்கள் போஸ்ட் கன்கஷன் சிண்ட்ரோம்னு சொல்றோம். இந்த இன்ஸ்டன்ட்ல உங்க டாட்டர் பிரீத்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நீங்க அந்த பையனை பத்தி கொடுத்த டீடைல்ஸ், அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்ச டீடைல்ஸ் அண்ட் பர்சனலா நான் கதிரேசனை எக்ஸாமின் பண்ணதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பேசிக்கலி கதிரேசன் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான பர்சன். அவருக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு தலையில அடிபட்டதுனால ஏற்பட்ட இந்த பர்சனாலிட்டி சேஞ்ச், அவரு பார்த்த விஷயங்களை அவரே பண்ணதான் நினைச்சுக்கிட்டாரு. பட் இந்த கன்கஷன் சிண்ட்ரோமை ப்ராப்பரான மெடிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ல few weeks or few monthsல
பேக் டு நார்மல் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம். பாதிக்கப்பட்ட பிரித்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் மனநல மருத்துவர் தேவபிரகாசம் அளித்த அறிக்கையின்படி குற்றம் சாட்டப்பட்ட கதிரேசன் என்னும் இளைஞர் குற்றமற்றவர் என்று இதன் மூலம் உறுதியாகிறது. மேலும் உண்மையான குற்றவாளியான விநாயகத்தை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. மேலும் கதிரேசனுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவத்துறைக்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. பையனை பத்திரமா கூட்டு போங்க. சார், என் பையனை பத்திரமா திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் இந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இங்க வா, இங்க வா. சார், நன்றி சார். ஹலோ ஹலோ. சார், இந்த விநாயகத்தோட போன் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். என்ன சொல்றீங்க? லொகேஷன் எங்கன்னு பாருங்க. அம்மா அம்மா இங்க வாங்கம்மா. அம்மா பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா அம்மா. சார், வலசரவாக்கத்துல நம்ம ஏசிபி சத்யா சார் வீட்ல தான் சார் காட்டுது. சார், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். சொல்லுங்க கிறிஸ்டோபர். அந்த விநாயகத்தோட போன் மறுபடியும் இப்போ சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். அண்ட் ஒன் மோர் திங். என்ன அந்த விநாயகத்தோட போன் சிக்னல் இப்போ உங்க வீட்ல தான் சார் காட்டுது. வாட்? எஸ் சார். இமிடியேட்டா வலசரவாக்க இன்ஸ்பெக்டர் ஏசி சத்யா சார் வீட்டுக்கு போக சொல்லுங்க. விநாயக் அந்த லொகேஷன்ல தான் இருக்கா. நாங்களும் அங்க தான் போயிட்டு இருக்கோம். ஹரியப் ஹரியப். ஐயா, சத்தம் கேட்டதுல மேல போனங்கய்யா. நான் போறதுக்கு ஓடிட்டானுங்கய்யா. மேலயா? ஆமாங்கய்யா. ஓகே. என்னங்க நடக்குதுங்க? இன்னும் 2 நாள்ல அவனை பிடிச்சிருவேன்னு சொன்னீங்க. அவனால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்களே. இப்போ அவன் வீட்டுக்கே வந்துட்டான். இவன் இங்க இருக்க மாட்டான். இப்போ வந்து நீங்க இல்லாத நேரத்துல வந்துட்டு போயிட்டான். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சாமி, வேணாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இவள பாருங்க, பயத்துல உடம்பெல்லாம் எப்படி நடக்குது. மம்மி, உன்னை யூஎஸ் கூட்டிட்டு போயிடுறமா. நம்ம கீர்த்தி கூடயே இருக்கலாம், சரியா? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? இமிடியேட்டா எங்களுக்கு யூஎஸ் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க ப்ளீஸ்ங்க. அடிக்கடி கால் பண்ணுவேன். பிஸியா இருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. சரிம்மா. டைமுக்கு சாப்பிடுங்க. சரி, உடம்பு பத்திரமா பாத்துக்க. கீர்த்தி மாப்பிள்ளையை கேட்டேன்னு சொல்லு. லீவ் கிடைச்சதும் நானே புறப்பட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நான் போய் செக் இன் பண்றேன். பேசிட்டு சீக்கிரம் வா. விட்டு வந்துரு. நீ போமா, நான் வரேன். ஓகே, வந்துரும் சார். சார், நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன் சார். சரி, ரெடி பண்ணுங்க. அப்பா, ஆக்சுவலி எனக்கு இங்கிருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லைப்பா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் இங்கே சேஃபாக ஃபீல் பண்ண முடியலப்பா. நான் இங்கே இருந்திருந்தேன்னா என் ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக வந்திருப்பேன். என் ட்ரீம் வெறும் ட்ரீமாகவே போயிடுச்சுப்பா. கிறிஸ்டோபர் சார், நான் ஒரு 2 days ஆஃப் எடுத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், எடுத்துங்க சார். ஏதாவது அர்ஜென்ட்னா சரி சார், எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர் சார். ஓகே சார். சார் சார், ஓகே பார்த்து சார். சொல்லுங்க சார். சார், அந்த விநாயகத்தோட போன் மறுபடியும் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். அப்படியா? எந்த லொகேஷன் சொல்ல முடியுமா? ஷூர் சார்.
எக்ஸாக்டா மீனமாக்க ரோட்ல காட்டுது சார். ஓகே, நீங்க இமிடியேட்டா திரிசூல இன்ஸ்பெக்டருக்கோ பரிமலை இன்ஸ்பெக்டருக்கோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி லொகேஷன் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே ஓகே சார். சொல்லுங்க சார், அந்த விநாயகோட ஃபோன் மறுபடியும் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். லொகேஷன் எங்க காட்டுது? சார், ஏர்போர்ட் ரோட்ல தான் சார். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார், நாங்க ஏர்போர்ட் ரோட்ல இருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் சார் இருக்கோம். இமிடியேட்டா அங்க இருக்கிற எல்லா ரோடையும் பிளாக் பண்ணுங்க. ஓகே சார். பேரிகேட் போட்டு அங்க வர பஸ், லாரி, கார், ஓகே சார். பைக்னு இந்த மாதிரி எதுவும் விடாதீங்க. தரவா செக் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஸ்லோ பண்ணுங்க. இந்த முறை அவன் தப்பிக்கவே கூடாது. ஓகே சார். அண்ணே, வண்டி ஓரம் கட்டுங்க. ஆக்சுவலி எனக்கு இங்கிருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லைப்பா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் இங்கே சேஃபாக ஃபீல் பண்ண முடியலப்பா. நான் இங்கே இருந்திருந்தேன்னா என் ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக வந்திருப்பேன். என் ட்ரீம் வெறும் ட்ரீமாகவே போயிடுச்சுப்பா. அதை நினச்சிருந்தப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிச்சயமா நீ உன்னோட கரியர்ல பெரிய ஆளா வந்திருப்பமா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. பிகாஸ் உன்னோட ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி நீயும் அந்த பையனும் போட்டி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாரு, அதுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். நீ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாம் ஓகே தான், ஆனா இதுக்கான மோட்டிவ் தான் எனக்கு புரியல. அத கொஞ்சம் சொல்றியா? அப்பா, அன்னைக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னா? அதுக்கு இல்லடா, ஆல்ரெடி டைம் 11:30 ஆயிடுச்சு. அதான். ஐயோ அப்பா, என்கிட்ட இன்னொரு கீ இருக்குல்ல, நான் வந்துடுறேன், நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா, வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ தூங்க போகணும். ஓவரா சீன் போடாதீங்கப்பா, நான் தான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி சரி, ஒரு ஆட்டோ வருது, நான் வந்துடுறேன், நீங்க போனை வைங்க. டேய், எவ்வளோ என்ன வெயிட் பண்றது? டைம் பாத்தியா? ஈக்காடு தாங்கள் ஆர்டர் போட்டு ஆலந்தூர் வரைக்கும் சுத்த விட்டாண்டி ஒரு பக்கி. அதுவும் அந்த நேரத்துல ஒருத்தம் கூட இல்ல அட்ரஸ் கேட்கறதுக்கு. அதுக்குன்னு இவ்வளோ நேரமாடா? அதான் வந்துட்டேன்ல, ஓவரா பண்ணாம அந்த வண்டியில ஏறு. சரி சரி, எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வருது, ஒரு ரூம் கூட்டு போயேன். ஏய், என்ன விளையாடுறியா? ஹவுஸ் உனக்குலாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓ, என்னவோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூமுக்கு வராத மாதிரியே பேசுறேன். வந்திருக்கதான், ஆனா அதெல்லாம் 12 மணிக்கு மேல தானே. அதுக்குன்னு என்ன 1 மணி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிருக்க சொல்றியா? ஏண்டி, இதெல்லாம் நீ ஆபீஸ்லயே போயிட்டு வர மாட்டியா? யாடா நீ, இதெல்லாம் கேட்டா வரும்? என் நேரத்துக்கு உன் வீட்டுக்கே போயிருக்கலாம். ஐயோ, சரி சரி, ஏறி தொலை. உன்னால நான் என்னைக்கு பெரிய பிரச்சனையில மாட்ட போறேனே தெரியல. சீக்கிரம் ஏறிடி. போலாமா? போலாம். என்னடா இப்பெல்லாம் ஓவரா சீன் போடுற? நான் சீன் போடுறேனா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓ, நானா வந்து உன்கிட்ட நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணதால ஓவரா பண்ணிக்கிறியா? யார்? நானு? சரிதான். எங்க டைரக்டர் கிட்ட ஆடிஷனுக்கு நீ வந்தப்போ சான்ஸ் இல்லாம கஷ்டப்படுறியே, 4 இடத்துக்கு ரெஃபர் பண்ணலான்னு பாவம் பார்த்து தான் உன்கிட்ட நம்பர் வாங்கின ராஜா. அப்படியா? ஆமா, பெரிய ஆடிஷனு. நீ அமிச்சதே ஒரே ஒரு ஆடிஷன், அதுவும் ஃப்ரெண்டோட மொக்க ஷார்ட் ஃபிலிம். அவன் என்னன்னா ஒரு சீனை ஒரு 4 ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கான். திமிருடா உனக்கு. யாராவது உனக்கு இருக்கு? இறங்க. பேக் கொடு. என்ன ஹவுஸ் ஓனர் இல்லையா? வீடு பூட்டி இருக்கு. ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க போல. பூட்டில் வீட்டுக்கு தான் ஒரு சீன் போட்டிங்களோ? சரி சரி, போ. என்ன லுக்கு?
உனக்கு இருக்குடா. ஓ வர வர ஓவரா பண்ற நீ. யார் நானா? வா நான் வச்சுக்கிறேன். சந்தோஷமா வச்சுக்கோ. அப்ப கல்யாணம் இல்லையா? சீ பொறுக்கி. உங்க ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஹவுஸ் ஓனரே பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க தெரியுமா? சீ மூடிட்டு போடா. போடா. போயிட்டு தானடி இருக்கேன். சரி நீ போயிட்டு சீக்கிரம் வா. நான் பேக் உள்ள வச்சுட்டு டிஷர்ட் மாத்திட்டு வந்துடுறேன். நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணுமா? ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட நீ மாட்ட போற. நான் போறதுக்குள்ள அவர் தூங்கிடுவாருடா. நான் எப்ப வீட்டுக்கு வரேன்னே அவருக்கு தெரியாது. அப்படியா? ஒன்றும் இல்லை, போயிட்டு வா. போடா. யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ, யார் நீ? எதுக்கு போட்டோ எடுத்த? நீ யாரு? அறிவில உனக்கு? யாரு நீ? நான் கதிரோட ஃப்ரெண்டு. என்ன என்னாச்சு? டேய், நான் பாத்ரூம்ல இருக்கும்போது இந்த ஆள் போட்டோ எடுத்துட்டான்டா. முதல்ல டெலீட் பண்ண சொல்றேன் அவனை. என்னடா பண்றீங்க? முதல்ல டெலீட் பண்ணுங்கண்ணா. இது ஹவுஸ் ஓனர் தெரியுமா? ஹவுஸ் ஓனர் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். டேய், அமௌண்ட் ஒண்ணா கூட சொல்லு, முன்ன பாத்துக்கலாம். என்னடா தம்பி சிங்கமா பேசாதீங்கண்ணா, ஒழுங்கா பேசுங்க. டேய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? முதல்ல எடுத்து டெலீட் பண்ண சொல்றேன். டேய், எடுத்துலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போட்டுட்டா. நாளை ராத்திரி ஒரு பையரும் போடுற. என்ன பெரிய பத்திரி மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், முதல்ல டெலீட் பண்ணுங்கண்ணா. போன் குடுறா. நான் முதல்ல குடுறா. சொல்லிட்டே இருக்கேன். தேவலாம் பேச முடியாதீங்கண்ணா. போனை குடுங்க. குடுறா, போன் குடுறா. டேய், போனை வாங்கு. போன் புடி, போன் புடி. இரா இத பார்க்கலாம். என் மேல கை வச்சிட்டீங்களா? உங்களா? ஏய், ப்ளீச்சா இருக்குடா. ஃபிளாஷ் பவுன்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டேய், ஆமா. ஏய், அங்க விநாயகண்ணா, 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 அண்ணா, 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 செத்துட்டாருடி. ஐயோ, போச்சு, போச்சு, என் லைஃப் போச்சு. அம்மா, அப்பா, என்னோட தம்பிகள்லாம்
உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அவர்தான் பண்ண வரல. என்னன்னு சொல்லுடா என் அப்பா கிட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம விஷயம் அவருக்கு தெரியாதுடா. அது மட்டும் இல்ல, எந்த ப்ரூஃபும் இல்லாம என்னடா போய் சொல்றேன் அப்பா கிட்ட. ஐயோ, டிபார்ட்மெண்ட்ல எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேருடா. இதெல்லாம் தெரிஞ்சவரு தாங்க மாட்டாரு. எல்லாமே என்னாலதான் எல்லாமே. பாரு பாரு, அழாத, நான் தான் இருக்கல. அழாத. பாரு, நான் சொல்றது கேளு. நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணு. ஏய், நான் சொல்றது கேளுடி. நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணு. நீ இங்கே இருந்தனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். நீ ஊருக்கு எங்கேயாவது போயிடு. எனக்கும் என்ன நம்பிதான் குடும்பம்லாம் இருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன்னா அவங்கெல்லாம் லூசாடா நீ. எங்கடா போக சொல்ற என்ன? நீ ஊருக்கு போயிட்டா உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறியா? நீ இந்த ரூம்ல இருந்ததுக்கான எவிடன்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? உன்னுடைய முடி, உன்னுடைய ஃபிங்கர், உன்னுடைய ஃபுட் பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும்டா. அது மட்டும் இல்ல, நீ மட்டும்தான் பக்கத்து ரூம். உன்னதான் அவங்க பிரைம் சஸ்பெக்டாவே நினைப்பாங்க. நான் சொல்ற மாதிரி கேளு. உன் ஹங்கி ஆப் லாகின்ல இருக்கா? எதுக்கடி கேக்குற? லாகின் பண்ணி சொல்றேன். சாரிடா ப்ளீஸ்டா, சாரிடா ப்ளீஸ். என்னடி இது? எனக்கு வேற வழி தெரியலடா. சாரிடா. நீ போய் இந்த பாடியை பீச் பக்கத்துல இருக்க ஏதாச்சும் கோவத்துல போட்டுடு. கவரோட போடாத, கவரை திறந்து கொட்டிடு. அடியார் பீச் வேண்டாம், மெரினா பீச் கிட்ட இருக்கும் இருக்குல்ல, அதுல போட்டுடு. கொட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆப் ஏதாச்சும் டெலிவரி வந்துச்சுன்னா போய் டெலிவரி பண்ணலாம். ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? டே ப்ளீஸ்டா, நான் சொல்ற மாதிரி கேளுடா. அப்பதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். ப்ளீஸ்டா.
அப்புறம் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் கிளினிக் போயிட்டு உன் காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. முக்கியமாக அந்த கிளினிக்கில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் நீ ரிஜிஸ்டர் ஆகணும். நான் சொல்கிறது மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா நம்ம யார்கிட்டயும் மாட்ட மாட்டோம்டா. ப்ளீஸ்டா. சரி, ஓகே. சார் சொல்லுங்க சார். தலையில் அடிபட்டிருக்கு. டாக்டர் பார்க்கலாம். ஆமாங்க சார். ஓகே மேடம், வந்துடும் மேடம். சரிப்பா. என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னது இதெல்லாம்? ஏய், கைக்கு என்ன ஆச்சுடி? சாரிண்ணா, எனக்கு வேற வழி தெரியலண்ணா. என்னடி இது? ஏன்டி இப்படிலாம் பண்ண? உன் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் எனக்கு. ப்ளீஸ் தான், நான் சொல்றது கேளுடா. இதை எடுத்து வெளியே எங்கேயாச்சும் தூக்கி போட்டுரு. வா. கதிர், இது அவனோட ஆட்டோ தானே? ஆமா. ஒரு நிமிஷம் இரு. ஏய், எங்க போற? போலாமா? ஓ, ஆமா, உன் மொபைல் எங்க வச்ச? ஃபோனை ஆஃப் பண்ணி பேகு, ஷூ, பிரேஸ்லெட் எல்லாம் இங்கே வச்சுட்டேன்டா. ஆமாம், உன் ஃபோன் எங்கே? நான் சைலண்ட்ல போட்டு மேலே ரூம்ல வச்சுட்டேன். ம். டேய், ஷூட்டிங்காக ஐநாவரத்தில் லொக்கேஷன் பார்த்தோம்டா. அங்கே இருக்கிற மோட்டார் ரூம் என்னை கட்டி போட்டு. சரி, டெய்லி நைட்டு வந்து பார்த்துடுறா. ஓகே. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டா? கையை கட்டிக்கோ.
பண்றதுன்னே தெரியாம அப்படி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. சரி, நீ பத்திரமா போ. அந்த விநாயகர் கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே? சரி, கிளம்பு. பிரீத்தி, விநாயகத்தோட போனு சார், விநாயகர் ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆன லொகேஷன் வரதுக்குள்ள அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் சார். அங்க இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் இமிடியேட்டா காப்பி பண்ணு. வெறும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் தான் வெட்டுப்பட்டிருந்ததா? எஸ் சார், லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த ஃபிங்கர் மட்டும்தான். என்ன விநாயகர் வரலையா? டேய், அதான்டா நம்ம லொட்டை. தம்பி, சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கீங்க. கை கால் அலம்பிட்டு வா, போய் சாப்பிடலாம். ஹலோ, என்ன கதிரே, தப்பிச்சிங்க போல.